மே மாதம் 22ஆம் தேதி பாஸ்கா 7ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. சில நாட்களுக்கு பின் அக்கிரிப்பா அரசனும் பெர்னிக்கியுவும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னது எல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாக தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, வசனங்கள் 15 19 வரை. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமாண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமாண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கும் மீது அன்பு உண்டு என்பதை நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளியை இரவு பகலாக கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு ஒரு செவிலிக்கு தரப்பட்டது. ஒரு நாள் களைப்பின் காரணமாக அந்த செவிலி உறங்கிவிட்ட நேரத்தில் தகுந்த பராமரிப்பு கிடைக்காமல் அந்த நோயாளி இறந்துவிட்டார். பணியில் தவறு செய்ததன் காரணமாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். தனது தவற்றை உணர்ந்த அந்த செவிலி மருத்துவமனை உயர் அதிகாரியிடம் சென்று தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டாள். அந்த உயர் அதிகாரியும் அவருக்கு மன்னிப்பு வழங்கினார். மீண்டும் பணியில் சேர்த்து கொண்டார்.
தன் தவற்றை உணர்ந்த அந்த நர்ஸ் மிகச் சிறப்பாக செயல்பட்டு அமெரிக்காவிலேயே சிறந்த நர்ஸ் என்ற பட்டத்தை பெற்றாராம். தன்னை 3 முறை அவரை அறியேன் என்று மறுதளித்த பேதுருவிடம் இயேசு 3 முறை நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கின்றார். விவிலியத்தின் பின்னணியில் அறிதல் என்பதனுடைய பொருள் அன்பு செய்வது என்பதாகும். எனவே பேதுரு அவரை அறியேன் என்ற வார்த்தைகளை சொன்ன பொழுது அவரை அன்பு செய்யவில்லை என்ற செய்தியைத்தான் வெளிப்படுத்தினார். இதை சரி செய்யும் விதமாக இயேசு 3 முறை நீ என்னை அன்பு செய்கிறாயா என்கிற கேள்வியை எழுப்புகின்றார். இங்கு இயேசுவின் நோக்கம் பேதுருவினுடைய தவற்றை குத்தி காண்பித்து அவரை அவமானப்படுத்துவது அல்ல, மாறாக மறுதளித்ததன் காரணமாக அவரில் ஏற்பட்டிருந்த குற்ற உணர்வை போக்குவது. அது மட்டுமல்ல, இயேசு இன்னும் ஒருபடி மேலே செல்கின்றார். அவரிடமே தனது மக்களை பேணும் மாபெரும் பொறுப்பை ஒப்படைக்கின்றார். பிறர் தவறு செய்கின்ற பொழுது அவர்களுடைய குற்றத்தை பெரிதுபடுத்தி பேசுவது எளிது. ஆனால் அவர்களை மன்னித்து அவர்கள் மீண்டு வர உதவி செய்வது கடினமானதும் அதே வேளையில் சரியானதும் ஆகும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு இன்னும் ஒரு செய்தியையும் தருகிறது. அது கிறிஸ்தவ சமூகத்தின் தலைவர்களாக இருப்பவர்களும் காணப்பட வேண்டிய 3 நற்குணங்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. முதலாவதாக, கிறிஸ்தவ சமூகத்தில் தலைவர்களாக இருப்பவர்களும் காணப்பட வேண்டிய முதல் குணம் இயேசுவின் பால் அன்பு. சுற்றியுள்ள நபர்கள் மற்றும் பொருட்களை விட இயேசுவை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்பதையே யோவானின் மகனான சீமோனே நீ இவர்களை விட அல்லது இவற்றை விட என்று மொழிபெயர்க்கலாம். நீ இவர்களை விட இவற்றை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்ற கேள்வியின் மூலம் அவருக்கு முன்பாக வைக்கின்றார். அதாவது அங்கிருந்த மற்ற திருத்தூதர்கள் மற்றும் அவர்களது தொழிலோடு தொடர்புடைய மீன்பிடி படகு மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை விட மேலான அன்பையும் ஈடுபாட்டையும் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே அவரது எதிர்பார்ப்பு. கிறிஸ்தவ சமூகத்தில் தலைவர்களாக இருப்போர் தங்களின் குடும்பம், உறவினர், தொழில், படிப்பு, பொருளாதாரம் என்ற குறுகிய வட்டத்தில் மூழ்கி விடாதவாறு வாழ்வதற்கான அழைப்பு இது. இரண்டாவதாக, இறைமகன் இயேசு சுட்டிக்காட்டக்கூடிய பண்பு ஆடுகளை பேணி வளர்த்தல். இயேசுவின் பால் அன்பும் மக்களை நோக்கிய சேவையும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையவை. இரண்டும் பிரித்து பார்க்க முடியாதவை. கண்ணுக்கு தெரிகின்ற எல்லா மனிதர்களையும் ஒருங்கிணைத்து ஒன்றுபடுத்தி அனைவரிலும் செயல்படும் காண முடியாத சக்தியாக விளங்குபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதையே மத்தேயு 25:40 சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி சுட்டிக்காட்டுகிறார். இயேசுவின் பால் அன்பு என்பது ஜெபங்களை சொல்வதோடு முடிவடைந்து விடுவதல்ல, மாறாக தெருவில் இறங்கி வேலை செய்வதில் முழுமையடைகிறது. மூன்றாவதாக, உயிரை கொடுக்கின்ற பண்பு. இளைஞனாக இருந்த பொழுது பேதுரு தனது விருப்பத்திற்கும் தனது எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் வயது முதிர்ந்து இயேசுவின் அன்பை அனுபவிக்க ஆரம்பித்த பின்பு அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப தன்னை கையளிக்கக்கூடிய நபராக மாறினார். இந்த இறைவனின் விருப்பம் இயேசுவைப் போல மனித சமுதாயத்திற்காக தன் உயிரை கையளிக்க தயாராக இருக்கின்ற நிலையே. கிறிஸ்தவ சமூகத்தில் பொறுப்பாளர்களாக விளங்கக்கூடியவர்கள் இத்தகைய பண்பை, புனித பேதுருவிடம் விளங்கிய பண்பை தன்னகத்தை கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றார்கள். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது வாழ்க்கையில் நாங்கள் எத்தனை முறை தவறினாலும் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் எழுந்து எங்களுக்குள் கிறிஸ்துவின் தன்மைகளை அதிகமாக்கிக் கொள்ளக்கூடிய வரத்தை எங்களுக்கு தருவீராக. ஆமேன். இயேசுவே, உம் குரல் கேட்கிறேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். என் வாழ்வெல்லாம் உம்மை பின்பற்றுவேன். என் நாடுகளை மேய்த்து காப்பாய் என்றீர். உம் பாதையில் என்றும் நடந்திடுவேன். நீ என்னை நேசிக்கிறாயா கேட்டீரே. வீழ்ந்த பேதுருவை மீண்டும் எழுப்பினீரே. உம் அன்பினால் என் இதயம் நிறைகிறதே. உம் சேவைக்காய் என்னையும் அழைக்கிறீரே. ஆண்டவரே, நடத்துமே
வழியில் காத்திடுமே உம் அன்பில் வாழவே என் இதயம் ஏங்குதே. அன்பின் ஆண்டவரே உம்மை நேசிக்கே, என் வாழ்வெல்லாம் உம்மை பின்பற்றுவே. என் நாடுகளை மேய்த்து காப்பாயென்றீர், உம் பாதையில் என்றும் நடந்திடுவே. பவுலை போல் சாட்சியாக நிற்பேனே, உம் நற்செய்தியை உலகமெங்கும் சொல்வேனே. உம் பாதை கடினமாயிருந்தாலும் உம் அருளில் தினமும் நடப்பேனே. உம் வார்த்தை என் ஜீவன், உம் அன்பே என் பலன், என் வாழ்வு உமக்கே. இயேசுவே, இயேசுவே, அன்பின் ஆண்டவரே உம்மை